குற்றத்தை தடுக்கக்கூடிய காவல்துறை குற்றங்களை மறைப்பாங்க. நாங்க ஐயா ஐயா சாமின்றோமா? என் கண்ணு முன்னாடி பிஞ்சுக்கு நஞ்சு ஏற்றி அதே பிஞ்சு குழந்தைய பஞ்சு பஞ்சா பிரிச்சு போறதா திராவிட மாடல் மருத்துவம். நீ என்ன வந்து தடுக்கிறீங்க எல்லாமே சரிங்க சார். நானா சொல்ல வரேன், இது வந்து பெண் குழந்தை. நல்லா புரிஞ்சுங்க. நான் அடங்கி போறேன், மிஞ்சி போறேன். நல்லா சார், என் குழந்தை வாழ்க்கை பேரு ஸ்கூல் படிச்சுன்றீங்க. சரி வா. இந்த திராவிட மாடல் இதுக்கு என்ன சார் பதில் சொல்ல போகுது? இந்த குற்றத்துக்கு இந்த திராவிட மாடலை ஆளுநர் அவர்கள் அகற்ற மாட்டார். தனிப்பட்ட முறையில் என் குழந்தையுடைய வாழ்க்கை படிப்பு இருக்கு. தனிப்பட்ட முறையில் இவங்ககிட்ட பொருளாதாரம் என்னுடைய எல்லாமே சீரழிஞ்சிருக்கு. சந்தோஷம் எல்லாமே என் குழந்தைய வாழ்க்கையும் போயிருச்சு. 5 வருடங்களாக மருத்துவ குற்றத்தில் ஈடுபட்ட ஒரு அரசு திராவிட மாடல் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த உலக நாட்டின் வரலாற்று எழுது. இதெல்லாம் வன்கொடுமை நல்லா பாத்தீங்க. என்ற தடுத்த காவல் அதிகாரிகள் மேல எல்லாருமே நடவடிக்கை வேணும். இன்று தலைமை செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து தமிழ்நாடு காவல்துறையில் வேலை செய்யும் காவலர் கோதண்டபாணி அவர்கள் தமிழ்நாடு மருத்துவர் அளித்த தவறான சிகிச்சையால் கோதண்டபாணி அவர்களின் பெண் குழந்தையின் ஒரு கால் அகற்றப்பட்டுள்ளது குறித்து தகவல் தெரிவிக்க வந்தார். மேலும் அந்த மருத்துவரை கைது செய்ய கோரி மனு அளிக்கவும் வந்துள்ளார். அவரை தலைமை செயலகத்தின் உள்ளே அனுமதிக்காமல் வெளியே அனுப்பியுள்ளனர். கோதண்டபாணி அவர்கள் தன்னுடைய துயரங்களை பத்திரிகை செய்தியாளர்களிடம் மனமுருகி கூறியுள்ளார். தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் வெங்கடேஷ் ஷா. டீன் திரு முன்னாள் PhD RGH பேரறிவாஜன், அதே போல டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் திருமதி சாந்திமலர், இது இல்லாம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் மேலே சேர்த்துதான். இதுல வந்து அக்யூஸ்ட் பாத்தீங்கன்னா மா சுப்பிரமணியம் அக்யூஸ்ட் இருக்காங்க. ஒரு குற்றவாளிய சட்டசபைக்குள்ள வச்சு அழக பாக்குற திராவிட மாடல் இது எப்படி? இது நடந்த விஷயம் தெரியும். எப்படி உள்ள உட்கார அழகு பாக்குற? ஆளுநர்கிட்ட பல முறை கொடுத்து பார்த்துட்டோம். நடவடிக்கை என்ன பண்ணிட்டோம்? பிஜேபி கவர்மெண்ட் மறைமுகமா சொல்லி பார்த்துட்டாங்க சார். பிஜேபி மூத்த தலைவர்லாம் இருக்காங்க சார். டாக்டர் தமிழிசை மேடம் இருக்காங்க, முன்னாள் IPS அண்ணாமலை சார் இருக்காரு. இவங்கெல்லாம் கேட்டு பாருங்க. இந்த குழந்தைக்கு இந்த போலீஸ் பிரச்சனை ஆச்சு. இது வந்து இயற்கையில கொடுக்குறாங்க, நேஷனல் சைல்ட் ரைட்ஸ். அப்ப இருந்த ஒரு RG ஆனந்த் ரொம்ப பிஜேபி அவர் கொடுக்குறாரு. இது எப்படி சார்? இது நியாயமா? ஒரு நாளைக்கு 5 முறை வந்து சொல்றீங்களே, உங்க பிஜேபி அரசு ஒரு காங்கிரஸ் குற்றம் பண்ணி இருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க கேளுங்க. இப்ப இருக்கக்கூடிய நாயனார் சார் இருக்காரு, அவர்கிட்ட கேளுங்க. பிரகாஷ் சார் இருக்காரு துணைத் தலைவர், அவர்கிட்ட கேளுங்க. பிஜேபி அரசு இந்த குழந்தைக்கு அஃபென்ஸ் பண்ணிருக்காங்க, அதாவது குற்றம் பண்ணிருக்காங்க, என்ன சார் சொல்றீங்க கேளுங்க. நான் என்ன சொல்றேன், என்ன தடுக்கிறல்ல, அப்ப இந்த குற்றத்தை தடுக்கிறது யார்? காவல்துறையா? இல்ல நான் என்ன சொல்றேன், குற்றம் வந்துருச்சு, இயற்கை ஒண்ணு குத்துட்டாங்க, யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. கமிஷனர் பதில் சொல்லு, டிஜிபி பதில் சொல்லு. லீவ் எடுத்துன்னு போனா நான் என்னுடைய மருத்துவ லீவ் தான் போட்டு போனோம். இவங்க பண்ண தப்புக்கு நான் என் குழந்தை தூக்கி சுத்தத்துக்கு நான் ஏன் லாஸ் ஆஃப் போகணும்னு கேட்கிறேன். பணியில எனக்கு இடையூறு தானே சார். நான் தனிப்பட்ட முறையில் ஏகப்பட்ட இழப்புகள் எழுந்திருக்கேன். தனிப்பட்ட முறையில் என் குழந்தையுடைய வாழ்க்கை படிப்பு இருக்கு. தனிப்பட்ட முறையில் இவங்ககிட்ட பொருளாதாரம் என்னுடைய எல்லாமே சீரழிஞ்சிருக்கு. சந்தோஷம் எல்லாமே என் குழந்தைய வாழ்க்கையும் போயிருச்சு. இது இல்லாம என்னோட குடும்பம் சதஞ்சு போய் நிக்குது. என்ன பாக்குற என் பெற்றோரும் அக்கா தங்கச்சி என்ன பண்றாங்க, மன வருத்தத்தில் இருக்காங்க. என் அண்ணன் எப்படி பண்றாரு? இந்த திராவிட மாடல் இதுக்கு என்ன சார் பதில் சொல்ல போகுது? இந்த குற்றத்துக்கு இந்த திராவிட மாடலை ஆளுநர் அவர்கள் அகற்ற மாட்டார். குற்றம் வந்திருக்கு. நான் இந்திய அரசு கிட்ட ஒரே ஒரு கேட்கிறேன், எனக்கு நீதி விசாரணை வேணும். 3 ஆணையத்தின் மேலே எனக்கு நீதி விசாரணை வேணும். ஆணையங்கள் செயல்படலனாக்கா செயலற்றால் நாடு செயலற்று போயிடும். 3 ஆணையம் செயல்படல. இன்னைக்கு தேசிய மனித உரிமை ஆணையம், தேசிய குழந்தைகள் ஆணையம் அஃபென்ஸ் பண்ணிருக்கு, நேஷனல் SSC கமிஷனா அஃபென்ஸ் பண்ணிருக்கு, இல்ல குற்றம் பண்ணிருக்கு. இப்ப தேர்தல் ஆணையம் எப்படி எனக்கு தெரியல சார். நான் தேர்தலில் போய் நான் உன்ன சந்திக்கிறேன். இந்த 3 ஆணையம் குற்றம் நடந்திருக்கு. நான் தேர்தல் நடக்கிறப்ப கூட பிரச்சனை பண்ணுவேன். எனக்கு இதுவும் இல்லைனாக்கா நான் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல நான் ஒருபோதும் விட்டு தர போறதில்லை. என்னுடைய ரேஷன் கார்டு குடியுரிமை அனைத்தும் நான் சம்பந்தப்பட்ட மாவட்ட கலெக்டர் ஒப்படைக்க போறேன். இது இல்லாம தேசிய குழந்தைகள் ஆணையத்துக்கு முன்பு திராவிட மாடல் கொடியும் பிஜேபி கொடியும் என் குழந்தை எரிக்கும். நான் தேசிய கொடி கிட்ட போகாத அளவுக்கு பார்த்துருக்கேன் இந்த இந்திய அரசு. நான் எதுக்கும் மிஞ்சி நான் அடங்கி போறவங்கள மிஞ்சி போறவனால குழந்தை விஷயத்துல 2 லட்சம் அணுக்களை தாண்டி என் குழந்தை என் கையில கிடைச்சி 2 லட்சம் அணுக்களை தாண்டி இந்த முடிவு தான் இந்த அரசு கிட்ட கொடுத்துருக்கேன். என் குழந்தை நான் கொடுக்க அவசியம் இல்லை. அப்படியாப்பட்ட குழந்தை கைக்கு வந்த குழந்தைக்கு சிறந்த மருத்துவம் கொடுப்பேன் அதுன்னு சொல்லி தான் நான் பார்த்தேன்.
என் கண்ணு முன்னாடி பிஞ்சுக்கு நஞ்சு ஏத்தி அதே பிஞ்சு குழந்தைய பஞ்சு பஞ்சா பிரிச்சு போடுறதா திராவிட மாடல் மருத்துவம். இதுதான் கேக்குறேன். குற்றத்தை தடுக்கக்கூடிய காவல்துறை குற்றங்களை மறைப்பாங்க. நாங்க ஐயா ஐயா சாமின்னு இருக்கணுமா? சட்டை வச்சு பயங்கட்டாங்களா இவங்க? சார் நானே சொல்றேன், நான் இவ்வளவு பண்றேன், நீ அம்மா நடவடிக்கை நானா பண்ண நடவடிக்கை இருக்குல்ல, சின்ன சின்ன விஷயத்துக்கு தான் கேடு சம்பந்தப்பட்டவங்க மேல நீ நடவடிக்கை எடுக்கலாம். அடுத்து பெருசா தான் இருக்கும். பாதிக்கப்பட்ட எவ்வளவு தான் பண்ணுவேன். இது வன்கொடுமைன்னு சொல்றேன் சொல்லிட்டு எனக்கு இது பண்ண வந்தாங்க. இது ஏற்க ஒண்ணு கொடுத்துருக்காங்க. நீ எனக்கு பதில் சொல்லுங்க, நான் போறேன். எனக்கு தெரியாது இல்லைங்க சார். நானா சொல்ல வரேன், நீ என்ன வந்து தடுக்கிறீங்க எல்லாமே சரிங்க சார். நானா சொல்ல வரேன், நீங்க வந்து பெண் குழந்தை நல்லா புரிஞ்சுக்கணும். தப்பு பண்ணுறா எல்லாம் தெரியுது. என்ன தூக்கி வச்சு பேசுறோமா இந்த அரசு? இல்ல சார் என் குழந்தை வாழ்க்கை பேரு ஸ்கூல் போயிடுச்சுன்றீங்க. இந்த ஸ்கூல் ட்ரெஸ் போடலாம் தான் குட்டிங்க தப்பா? பண்ண எல்லாம் தற்கொலை பண்ண கூட போலாம். 4 பேர் போக மாட்டான். ஒண்ணு நீயா நானா போக தயாரா இருக்கேன். நடத்துக்கிட்டே சரி யாருக்கும் சரி டீ கட்டுறியா? சார் நீங்க இதுல இருக்கீங்க சார். ஏன்னா ப்ரீவியஸ்ல நான் கொடுத்துருக்கேன். என் குழந்தை டான்ஸ் ஆடுறதுல இருந்து எல்லாமே இருக்கும். இது 8 வயசுல பாதை எடுத்ததுக்கான ஆதாரம் எங்க இருக்கு? எப்படி சார் இயற்கை ஒண்ணு கொடுக்குறாங்க சார்? ஒரு நிமிஷம் சார், என்னோட உரிமை நான் பேச கொஞ்சம் சார். 8 வயசுல நான் பாதை எடுக்கிறப்ப எப்படி சார் இயற்கை ஒண்ணு கொடுக்க முடியும்? 5 வருடங்களாக மருத்துவ குற்றத்தில் ஈடுபட்ட ஒரு அரசு திராவிட மாடல் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த உலக நாட்டின் வரலாற்று எழுது. நீங்க ஒன்னும் கொடுத்தாரா அரசு பண்ணி போடுறது கையில பாத்துக்கலாம். இந்த விஷயத்துல அப்ப செஞ்ச மருத்துவருக்கு நீ சப்போர்ட் பண்ற. இதெல்லாம் வன்கொடுமை நல்லா பாத்தீங்க. என்ற தடுத்த காவல் அதிகாரிகள் மேல எல்லாருமே நடவடிக்கை வேணும். கன்னியாகுமரிக்கு வந்தீங்களா? எங்க போகணும்னு தெரியலையா? கவலை வேண்டாம், ஒரே ஒரு கால் போதும். உங்களை பாதுகாப்பாக சுற்றி காட்டும் SR Cabs Tour பேக்கேஜ்கள் கிடைக்கும். பாதுகாப்பான பயணம், 24 மணி நேர சேவை. இப்பவே புக் பண்ணுங்க. SR Cab கன்னியாகுமரி.